அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசினருக்கு இந்த வார ராசி பலன்கள். மீன ராசினருக்கு ராசியில் சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி. 4ஆம் இடத்தில் குரு வக்கரமடைந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது சாதகமாக இருக்கிறார். லாபஸ்தானத்தில் தங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு. திட்டமிட்ட பணிகளில் புதிய அனுபவம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வியாபாரத்தில் செலவுகள் குறையும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். எழுத்து பணிகளில் திறமைகள் வெளிப்படும். நெருக்கடியான பிரச்சனைகள் குறையும். சொத்து பிரிவினை விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். தன்னம்பிக்கை தங்களுக்கு உண்டாகும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். கல்வி பணிகளில் மேன்மை உண்டாகும். வாத திறமைகள் மூலம் இழுபறியான காரியங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனதில் கற்பனை சிந்தனைகள் அதிகரிக்கும். தன குடும்ப அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது யோகம்தான். கையில் பணம் தங்கும். வீடு மனை முதலிய விஷயங்களில் முதலீடுகள் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்கள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வெளிநாடு தூரதேச பயணங்கள் பலன் தரும். உற்சாகமான தகவல்கள் வந்து சேரலாம். ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு. சிலர் வீடு பழுது பார்ப்பார்கள் அல்லது மாற்றுவார்கள். பங்குதாரர்கள் சுமூகமாகி தொழில் புதிய திருப்பங்களில் நகரும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். தங்களுக்கு குரு பகவான் 4இல் வக்கரமாகி இருக்கிறார். அர்த்தாஷ்டமாக இருப்பதால் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் தரலாம். சுகர் பேஷண்ட்ஸ், பிபி உள்ளவர்கள் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். 7.5 சனி நடப்பதால் கால் பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, முதுகு வலி, இடுப்பு வலி இருக்கலாம். நீண்ட கால நோய்களால் சிரமங்கள் அதிகரிக்கும். உடம்பில் கொழுப்பு கட்டிகள், நீர்க்கட்டிகளால் பிரச்சனைகள் உண்டு. கொலஸ்ட்ரால் பிரச்சனை சிலருக்கு அதிகரிக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம் சிலருக்கு உண்டு. அது நீங்கள் விரும்பாதபடி அமைவதால் மன உளைச்சல் ஏற்படும். 12ஆம் இடம் பலவீனமாக இருப்பதால் தூக்கம் கெடும். நிம்மதியாக தூங்குவது கடினம். ஆக கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று பாபாவை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பயிற்சி தங்களுக்கு சாதகமாக 5ஆம் இடத்துக்கு குரு செல்கிறார். 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறார். அதுவரை பொறுமையாக இருத்தல் வேண்டும். இறை வழிபாடு அவசியம். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.